வணக்கம். நாங்கள் கும்பகோணம் திருநேஸ்வரம் ரோட் பைபாஸ் ரோட்டில் சில்லியம்மன் கோயில் பக்கத்தில் விநாயகர் சிலை செய்கிறேன். நமக்கு 4 அடி 3 அடியிலே 4 அடியிலே 8 அடி 9 அடி வரைக்கும் சிலை இருக்குது. சிலைலாம் இப்போ புக்கிங் ஆரம்பிச்சிச்சு, புக்கிங் ஆகிட்டு இருக்கு சிலை. நம்மளுக்கு எத்தனை அடியில் சிலை வேணும்னா நம்ம இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் அடிச்சோன்னா நம்ம வரலாம். இங்கே வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட்டி கிளிப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்பேன். விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பேச போகிறோம். லாஸ்ட் இயர் இப்போ தான் நான் விநாயகர் சிலை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டக்குன்னு டேஸ் ஓடிருச்சு. 1 இயர் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தியே வரப்போகுது. இன்னும் 1.5 மாதத்தில் ஆகஸ்ட் 27, 2025 பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. நம்ம கும்பகோணமில் பார்த்திங்கன்னா செட்டி மண்டபம் அங்கே துபாய் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த பைபாஸில் ஏறி நீங்கள் இறங்குனீங்கன்னா 4 ரோடு பிரியும். அதில் லெஃப்ட் சைடு உப்பிலியப்பன் கோயில் போகிற சைடு திருநாகேஸ்வரம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சைடில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட்டில் விநாயகர் சிலை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருந்தேன். என்னோடய வீடியோவை நல்லா பார்த்துட்டு அதே ரூட்டில் போனீங்கன்னா நான் சொல்கிற இடம் உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த சைடு இறங்கணுன்னு. அவ்வளோ விநாயகர் சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய டிசைன் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். 5 தலை பாம்புக்கு கீழே விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ சூப்பராக அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டாக விசிட்டிங் கார்டு அப்லோட் பண்ணுறேன். அதில் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு அந்த இடத்துல விநாயகர் சிலை நீங்கள் கேட்குறது இல்லை அப்படின்னா அவங்க திருப்பி உங்களுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க, ஆர்டர் எழுதிப்பாங்க. நான் போய் பார்க்கக்குள்ள எல்லா விநாயகர் சிலைக்கு பின்னாடியும் நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. சில விநாயகர் சிலைக்கு பின்னாடிலாம் ஏன்னா பாதி ஒரு சைடெலாம் புக் ஆகிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது. சீக்கிரமாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா இல்லைனா கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் இப்போது ஈரோட்டில் இருக்க நிறைய பேருக்கு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னால் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போய் எடுத்து அப்லோட் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் நார்மல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன், பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வருஷம் பெயிண்டிங் பண்ணதை அப்லோட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் ஊருக்கு போனேன்னா அப்லோட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியாது, எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோலேயே பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன்லாம் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேபி இன்கேஸ் நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா பெயிண்டிங் பண்ண வீடியோ கண்டிப்பாக எடுத்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குது அப்படின்னு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்னு இதிலே பார்த்துக்கோங்க. ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. பெயிண்டிங் நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. என்னை நம்பி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டில் விசிட்டிங் கார்டு ஆட் பண்ணுறேன். அதில் பார்த்து கால் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னிங்கன்னா தான் அவங்களும் சீக்கிரமாக செஞ்சு வைப்பாங்க.